எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பச்சை அரிசி கூட உளுந்து வறுத்து சேர்த்து செய்கிற உளுந்தப்பத்தோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. நல்ல மனம், டேஸ்ட்டு, அதே மாதிரி ஹெல்தியுமாக இருக்கிற ஒன்றா இருக்குது. 3 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதனாலே டூரெல்லாம் போகிற டைமில் இல்லை ட்ராவலிங் டைம்லெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு ரெசிபியாக இருக்குது. எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு தான் நம்ம மாவு ரெடி பண்ணுறது. 2 கப் அளவுக்கு பச்சை அரிசி நல்லா கழுகினதுக்கு அப்புறம் 3 to 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த அரிசி ஆல்மோஸ்ட் நல்லா ஊறி இருக்குது. இப்போ அரைக்கக்கூடாது. அரைக்கிறதுக்கு முன்னாடி உளுந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் கருகி போகாமல் இதே மாதிரி வறுத்துக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பவுலுக்குள்ளே போட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நான் இப்போது ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அரிசி அரைச்சிக்கலாம். அரிசி அரைச்சி எடுத்து வர்றதுக்குள்ளே உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் ஊறி இருக்கும். மேக்ஸிமம் 15 to 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். ரொம்ப அதிகமாக ஊறி சாஃப்டாகி போக வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், அரிசி நம்ம அரைச்சி எடுத்துருக்கு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு இதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இல்லை ரொம்ப லூஸாகவும் இல்லை, அந்த மாதிரி தான் அரிசி மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாருக்குள்ளே உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கு. இதே மாதிரி ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கு. தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இது கூடவே 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் கூடி சேர்த்து மறுபடியும் ஒரு டைம் க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கு. அரையக்கூடாது, இடிச்செடுத்த மாதிரி தான் இருக்கணும் உளுந்தம்பருப்பு. சிலது முழுசாகவும் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே அரிசி மாவுக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுருக்கு. இது கூட சேர்க்கறதுக்காக 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அது கூடவே தேங்காய் சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்து இதே மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி இருக்குது. இதே மாதிரி ஒரு கோல்டன் கலர் ஆகணும், ப்ரௌன் கலராகி போகக்கூடாது. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை தாராளமாக சேர்த்து நல்லா வறுத்து ஆறுனதுக்கப்புறம் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப அரி போக வேணுன்ட்டு இல்லை, கொதிக்கிற சூடுன்னு கொஞ்சம் கம்மியான உடனே இந்த மாவு கூட சேர்த்து எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு சேர்த்துக்கோங்க, மறந்து போகக்கூடாது. உப்பு கூடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உளுந்து வறுத்ததாக இருக்குது, ரொம்ப ஊறினது கிடையாது. அதனாலே உளுந்தம்பருப்பு இதுக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாவு இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடும். இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் திக்காயிடும். ரொம்ப திக்காய் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் அயன் தவையில் தான் செய்யறது. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி 1/4 இன்ச்சு திக்னஸில் இந்த மாவு இதே மாதிரி விரிச்சுக்கோங்க. இந்த ஒரு அப்பம் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற அப்பமாக இருக்குது, வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும். அதனாலே நம்ம இது தீ ரொம்ப கம்மி பண்ணி வச்சு தான் வேக வைக்கிறது. மூடி வச்சு லோ ஃப்ளேமில் நான் இது 8 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி போடுறேன். இந்த ஒரு அப்பம் நல்லா வேகணும், நல்லா கட்டி ஆகணும். ஓரம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், மேலேயும் கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இதை செஞ்சு எடுத்துருக்கு. பாருங்க, நம்ம எடுத்துருக்கிற அந்த மாவில் இதே மாதிரி 3 உளுந்தப்பம் செஞ்சு எடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்லி 4 பேருக்கு சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அதிகம் ஊற்றி தான் நம்ம இது செய்யறது. அந்த தேங்காய் எண்ணெய்க்குள்ளே உளுந்து, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் சேரும்போது அதோட மனம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெய்க்குள்ளே பொரிச்செடுக்கும்போது ஓரமெல்லாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், மேலேயும் ஒரு ப்ரௌன் கலரில் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. சூடோடு சாப்பிடும்போது உங்களுக்கு சைட் டிஷ் வேணும் அப்படின்னா கார சட்னி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இதே மாதிரி கட் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்குள்ளே எடுத்து வச்சிருச்சுன்னா 3 நாள் வரைக்கெல்லாம் கெடாமல் இருக்கும். கரெக்டான அளவில் நல்லா வறுத்தெடுக்கணும். அப்போ தான் இது 3 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.